அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நிறைய பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன். அது இந்த ஐஐடி, ஜேஇஇ, நீட், சிஏ ஃபவுண்டேஷன் இது போல் ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம், எது மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது, எந்த பள்ளிக்கூடத்தை நம்பலாம், அதுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவில் தான் இந்த எபிசோடை நான் போடுறேன். இஃப் யூ ஹேவ் சில்ட்ரன் ஸ்டடியிங் இன் 8th and above, you have to watch this episode. Today I met a very leading educationist, very popular school in Chennai. அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாட் இஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் உங்கள் ஸ்கூலுக்குள்ளேயே கோச்சிங் சென்டர் வச்சுருக்கீங்களா, நீங்கள் ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, அப்புறம் சிஏ ஃபவுண்டேஷன் இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக இருக்கீங்களே, நிறைய பசங்க படிக்கிறாங்களே, நல்ல நேம் இருக்கே உங்களுக்கு, இது மாதிரிலாம் நீங்கள் ஆரம்பிக்கலாமே, உங்கள் ஸ்கூலுக்குள்ளேயே ஒரு அமைப்பு வச்சுக்கலாமான்னு கேட்டேன். அவர் சொன்ன பதில் ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. அவர் சொன்னார், சார் நான் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறேன், நல்ல ரெப்புடேஷனோடு நடத்திட்டு வரேன், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேட் ஃபஸ்ட்லாம் வாங்குகிறாங்க, 100 out of 100லாம் சர்வ சாதாரணமாக வாங்குகிறாங்க. நான் என்ன செய்கிறேன்னா, மார்னிங் 7:30 மணிக்கு பசங்க வந்துடுவாங்க, மத்தியானம் 3:30 மணிக்கு விட்டுருவேன், அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு எங்கே வேணாலும் படிக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸு 9th 10th +1 +2க்கு கோச்சிங் சென்டருக்கு போகிறாங்க. அதை ஐஐடி கோச்சிங்கோ, நீட் கோச்சிங்கோ, சிஏ ஃபவுண்டேஷன் கோச்சிங்கோ அவங்க தனியாக போயிடுறாங்க. எங்கள் கடமை மார்னிங் 7:30க்கு 7:45 to 8 o'clock கிளாஸஸ் ஆரம்பிச்சிருவோம். எங்கள்கிட்ட மூத்த டீச்சர்கள்லாம் இருக்காங்க, நாங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி படிச்சுட்டாங்களன்னா 11th and 12th என்சிஆர்டி சிலபஸை நல்லா ஃபாலோ பண்ண வச்சு, அவங்களுக்கு ரெகுலராக டெஸ்ட்டு வச்சு, அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பெல்லாம் பண்ணி நாங்கள் டீச் பண்ணுறதுனால அவங்க 100னா சர்வ சாதாரணமாக வாங்கிட்டுருக்காங்க. அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எடுத்து பார்த்தேன், நம்பவே முடியல, இப்படி ஒரு ஸ்கூல் இருக்குமா என்று. அவர் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு, சார் நம்ம உள்ளே ஒரு சென்டர் ஆரம்பிக்கிறோம், சில பெற்றோர்கள் இங்கே வேணாம் நான் அங்கே போவேன்னு சொல்லுவாங்க, இல்லை சில பெற்றோர்கள் அது வேணாம் உணுன்னுபாங்க, சில பெற்றோர்கள் சார் அவங்களோட டைப் பண்ணாதீங்க இவங்களோட டைப் பண்ணி சொல்லுவாங்க. பிகாஸ் தே ஹேவ் their own confidence, they have their own trust on some coaching centers. We are a simple CBSE school. நான் புரிஞ்சுக்கிறேன் அதை, ரைட். அதுவும் இல்லாமல் அந்த கோச்சிங் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களே, தே ஃபோக்கஸ் ஆன் தி நீட், தி ஜேஇஇ அண்ட் தி சிஏ ஃபவுண்டேஷன், பட் we focus on +2 CBSE. They are 2 different tracks, sir. We don't want to get confused at all. எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது அவர் சொல்கிறத பார்த்தா. நான் அவர்கிட்ட கேட்டேன், நிறைய ஸ்கூலு 6th ஐஐடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன்றாங்களே, ஸ்கூலுக்குள்ளேயே ஒரு கோச்சிங் சென்டரை போட்டிருக்காங்களே, ரெப்யூட்டட் கோச்சிங் சென்டர் இடம் கொடுத்துருக்காங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் சொல்கிற அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன், அதையே அவர் சொல்கிறாரு, 6th 7th 8th 9th 10th இங்கே படிக்கக்கூடிய சிலபஸுக்கும் ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் படிக்க போகிற சிலபஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால் அதை நான் ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ்லீட் மை பேரண்ட்ஸ். தே ஷுட் பி வெரி வெரி கிளியர். நாங்கள் கிளியராக இருக்கோம், எங்கள் பேரண்ட்ஸ் கிளியராக இருக்காங்க, அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு என்கரேஜ் தட். சிபிஎஸ்சியே சொல்லுது, சிபிஎஸ்சிக்குள்ளே இது மாதிரி கோச்சிங் சென்டர் வச்சுக்க கூடாதுன்னு சர்க்குலர் போட்டிருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டி ஒரு கைட்லைன்ஸே கொடுத்துருக்காங்க. 18 வயசுக்கு முன்னாடி அவங்களுக்கு கோச்சிங் சென்டர் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ராங். நான் ஏற்கனவே இதெல்லாம் நான் பதிவு பண்ணிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நான் பார்த்த கல்வியாளரை ரொம்ப ரொம்ப நான் அவருடைய வழிமுறை எனக்கு அப்பீலாக இருந்தது, அதுக்காகத்தான் இந்த எபிசோடு நான் போடுறேன். ஸோ லெட்ஸ் பி வெரி கிளியர் மை டியர் பேரண்ட்ஸ். 9th 10th +1 +2 is a decisive years, 4 years. And the 4 years will decide 85 years
ஆஃப் தி சில்ட்ரன் லைஃப். உங்கள் குழந்தைகள் படிக்கும் பள்ளிக்கூடம் கல்வியாளர்களால், தேர்ந்த கல்வியாளர்கள், இப்போ நான் சொன்னேன் அது போன்ற கல்வியாளர்களால் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடமாக இருந்தால், இப்போ நான் சொன்ன that formula will work out. It's not advisable to load the children simultaneously. Both the NCERT syllabus and the competitive exam syllabus are two different streams. You take a decision on this. இது போன்ற சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது வந்துதானா மேலே ஒரு நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. I will try to cover it in my next few episodes. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. You share this message and like it, and I will meet you in the next episode.